ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு ஜூலை 15ஆம் தேதி நமக்கு சந்தையில் என்ன நடைபெற்றது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். மார்க்கெட்ல வந்துட்டு நம்ம பார்க்குற இப்ப லெவல்ஸ் ஒன்றே செய் நன்றே செய் அப்படிங்கிற சீரீஸ்ல பார்த்துட்டு இருக்கிறோம். இது வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஸ்ட்ராட்டஜி பார்த்துட்டு இருக்கிறோம். இது ஒரு அட்வான்ஸ் லெவல் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இருக்கிறதுலயே மிக 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 அடிப்படையான விஷயத்தை தான் நம்ம பார்த்துட்டு வர்றோம். என்னன்னா, நீங்க வந்துட்டு எல்கேஜி லெவல்ல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயத்த நீங்க ஒரு அட்வான்ஸ் லெவல்னு நினைச்சு, அதாவது காலேஜ் லெவல்ல நினைச்சு நீங்க பார்த்துட்டு வர்றீங்க. ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயத்துல பேசிக்ல தான் நம்ம பார்த்துட்டு வர்றோம். ஏன்னா கேண்டில் ஸ்டிக், அதாவது நீங்க வந்துட்டு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கேண்டில்ஸை பார்த்து லெவல்ஸ் எடுத்து பழகுனதுனால இப்போ ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அது உங்களுக்கு என்னமோ பெரிய அட்வான்ஸ்டாவோ இல்ல வந்து புரியாத மாதிரியோ இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனால் இதை தெரிந்தவருக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப எளிமையான விஷயம். இதை வைத்து பண்ணிட்டு இருக்காரே அப்படிங்கிற மாதிரி கூட சிலருக்கு தோணும். ஆனா இதோட பெஸ்ட் என்ன அப்படின்னா இதனுடைய தாக்கம் தான். அப்ப இதோட தாக்கத்தை இன்று நீங்க பார்த்திருப்பீங்க. சோ அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது போக பாத்தீங்க அப்படின்னா மார்னிங் நம்ம வந்துட்டு மெம்பர்ஷிப் வீடியோல சில முக்கியமான ஹைலைட்டட்ஸ் வந்துட்டு பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தோம். அதை நீங்க பார்த்துட்டு வாங்க. அடுத்து நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு ஜூலை 15ஆம் தேதி சந்தை எப்படி துவங்க வாய்ப்பு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,044 வர்த்தமாகறாங்க. நேத்து க்ளோஸ் வந்து 24,024. அப்போ டிஸ்கவுண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28 புள்ளிகள் டிஸ்கவுண்ட்ல வர்த்தகமாயிட்டு இருக்கு. அப்போ ஒரு ஃபிளாட் ஓப்பன் நமக்கு தென்படுது. இந்த ஃபிளாட் ஓப்பன் எப்பவுமே சில டைம்ஸ், அதாவது ஒரு 10 ட்ரேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா 8 ட்ரேட் வந்துட்டு மார்க்கெட்ல ஆக்சுவலி வந்துட்டு ஒரு ஸ்விங் வந்து இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ரொம்ப வாலடைல் சைட்வே பண்ணி நிறைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த ஃபிளாட் ஓப்பன் நடந்து ஓப்பன் ஹை அல்லது ஓப்பன்ல அமர்ந்து ஒரு பிட் கேண்டில் அமையும். அதாவது ஓப்பன்ல அமைஞ்சு அப்படியே பெருசா போறக்கும், ஓப்பன் ஹை அமைஞ்சு பெருசா இறங்குறக்கும் சில டைம்ஸ் வந்துட்டு இது ஒர்க் ஆகும். ஆனா இது ரொம்ப மோஸ்ட் டேஞ்சர் ஃபிளாட் ஓப்பன் அப்படிங்கிறது. ஏன்னா 8 ட்ரேட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணாது. ஆனா 2 ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கேண்டில் அமையறக்கு வாய்ப்பா இருக்கும். அப்ப அந்த இடத்துல என்ன மாரி சிம்ப்டம்ஸ் வரணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப இதோட ஆக்டிவ் கான்டெக்ட் பார்த்துங்க. மேக்ஸிமம் இந்த ஃபிளாட் ஓப்பன் வந்துட்டு சப்போர்ட் இடத்துல ஓப்பன்ல அமைஞ்சு வர்ற கேண்டிலுக்கும், ரெசிஸ்டன்ஸ் இடத்துல ஓப்பன் ஹை அமைஞ்சு கீழ வர கேண்டிலுக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட் படி நம்ம பார்த்தீங்கன்னா, 24,000 புட்டும், 24,100 காலும் அதிகமான நமக்கு வர்த்தகம் நடந்திருக்கு. அப்போ 24,000க்கு கீழ போகாம மார்க்கெட் மேல போகுது அப்படின்னா, இது ஒரு பெரிய பவர் ஆயிரும். இதே 24,100க்கு கட்ட நமக்கு இந்த மாரி டவுன் வந்ததுன்னா பெருசா இருக்கும். அப்போ மார்க்கெட் வந்துட்டு 24,000 கிட்ட இருக்கிறதுனால, நமக்கு ஓப்பன் லோ அப்படிங்கிறது மட்டும் வரக்கூடாது. அப்படி வந்தால் மார்க்கெட் பெருசா மேல போறதுக்குண்டான வாய்ப்பாக மாறலாம். இது ப்ராபபிலிட்டி. இதுவே 24,000ற்கு கீழ ஓப்பன் ஹை வருது அப்படின்னா, மார்க்கெட் இறங்கறக்கும் இது வாய்ப்பா மாத்தலாம். அப்ப இதுக்கு பவர்ஃபுல். ஏன்னா இது பிளாட் ஓப்பன் அப்படிங்கிறதுக்காக தான் இது சொல்றோம். இது மோஸ்ட் டேஞ்சர். இந்த இம்ப்ளைட் வட்டி பார்த்தீங்கன்னா, கால் சைடு குறைவாகவும், புட் சைடு வந்து ஜாஸ்தியா இருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, மார்க்கெட் நெகட்டிவ் ஓப்பன் குடுத்துட்டு மேல வந்தாங்கன்னா, அது காலுக்கு சாதகமா இருக்கும். மார்க்கெட் பாசிட்டிவ் ஓப்பன் குடுத்துட்டு கீழ போனாங்கன்னா, புட் ஆப்ஷனுக்கு சாதகமா இருக்கும். ஆனா மோஸ்ட் டேஞ்சர் கால் சைடு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல ஸ்டாண்ட் ஆகுறது, மார்க்கெட்ல வாழைப்பழத்த ஊசி குத்துற மார அப்படியே ஸ்லோவா அப்படியே நம்மளுக்கே தெரியாம மேல எடுத்துட்டு போகக்கூடிய வாய்ப்பும் இதற்கு உண்டு. இது ரொம்ப டேஞ்சர். இதை உன்னிப்பாக நீங்க கவனிக்கணும். ஆனா, இந்த ஜாஸ்தியா புட் ஆப்ஷன் சைடு இருக்குன்னா, அப்ப மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலும் ஓப்பனுக்கு கீழ இருந்தா மட்டும் தான் இதுக்கு பவர். ஓப்பனுக்கு மேல இருக்கிறாங்க அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? காலுக்கு ஒரு உகந்த மார்க்கெட்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா போயிடும். ஸோ இதை உன்னிப்பாக கவனிங்க. அதனால மார்க்கெட்ல ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் வச்சுக்கோங்க. அந்த ஸ்ட்ரக்சர் அமைச்சு, அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி அமைக்காம நீங்க ட்ரேட் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம். பிளாட் ஓப்பன் நடந்ததுமே நல்ல ஒரு பிக் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இந்த பிளாட் ஓப்பன் நடந்து இந்த மாதிரி பிக் கேண்டில்ஸ் எங்கெல்லாம் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்னுடைய பார்வையில் நான் 5 வகையா பிரிக்கிறேன். நமக்கு வந்துட்டு கேப் அப் ஓப்பன், கேப் டவுன் ஓப்பன், பிளாட் ஓப்பன், பாசிட்டிவ் ஓப்பன், நெகட்டிவ் ஓப்பன், இந்த மாதிரி பிரிக்கிறேன். அப்ப இந்த மாதிரி ஓப்பன் நடந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் என்னெல்லாம் ப்ராபபிலிட்டிஸ் எங்கெல்லாம் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க வந்துட்டு கொஞ்சம் சற்று ஆய்வு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, எப்பவும் போல நம்ம ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஸ்ட்ராட்டஜியை பார்க்க போயிடலாம். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை நம்ம முன்கூட்டியே லெவல்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். லைவ் மார்க்கெட்ல இந்த இடத்துல என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கறத மட்டும் நீங்க பார்த்து
நீங்க ரிசர்ச் பண்ணாலே போதும். அந்த டைம் வந்தா நீங்க வந்துட்டு உங்களுடைய ட்ரேட் செட்டப்ப எப்படியாச்சும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இத வந்து பேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிந்தெடிக் ஃபியூச்சர் அதாவது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று ஸ்பாட் வந்து 24,050க்கு மேல க்ளோஸ் ஆச்சு. நம்மளுடைய சிந்தெடிக் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, 24,000 நியர் 50 பாயிண்ட் டிஸ்கவுண்ட்ல இருந்தாங்க. அதோட இம்பாக்ட் இன்னைக்கு என்ன இருந்தது? அதே மாரி ஆப்ஷன் செயின்ல பார்த்தீங்கன்னா, இம்ப்ளைட் வாலிட்டி கால் சைடு குறைவாகும். புட் சைடு அதிகமா இருந்தாங்க. அப்போ ஓப்பனுக்கு மேல இருந்தா யாருக்கு அது சாதகம்? ஓப்பனுக்கு கீழ இருந்தால் யாருக்கு சாதகம்? அப்படிங்கிற அடிப்படையில நீங்க பிரிக்கணும். இது கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவல் மாரி தான். மார்க்கெட்ட வந்துட்டு ஃபர்ஸ்ட் அடிப்படையான விஷயங்கள தெரிஞ்சுட்டு, அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி வந்துட்டு சமையல்ல வந்துட்டு ஒரே மாரி பண்ணிட்டு, உங்க சுவைக்காக உங்களுக்கு மசாலா பொடிகள் எப்படி தூவுவீங்களோ, அதுபோல உங்களுடைய ட்ரேடிங் செட்டப்ல ஒரு விஷயத்த நீங்க தொடர்ச்சியா பார்த்துட்டு வரும்போது, அதற்கு வந்துட்டு சாதகமான விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு எளிமையா புரியும். ஒரே நேரத்துல எல்லாத்தையும் இணைக்கக்கூடாது. ஏன்னா நீங்க பழக முடியாது. அப்போ ஒவ்வொரு புள்ளியில இருந்து தான் இன்னொரு புள்ளிக்கு நீங்க போகணும். அப்ப இதுல முதல் புள்ளிய நம்ம பார்த்துட்டு வர்றது 2 லெவல் தான் எடுக்கிறோம். அந்த 2 லெவல் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்ப இங்க பார்த்தீங்க அப்படின்னா, 24,000 கால் புட்டோட டிஃபரன்ஸ் தான் நமக்கு 25 பாயிண்ட்ஸ்க்கு கீழ இருக்கும். அது அட் த மணி எடுத்துக்கிறோம். இப்ப காலோடைய விலை பார்த்தீங்கன்னா 177, புட்டோட விலை 171. அப்ப 6 பாயிண்ட் டிஃபரண்ட் இருக்கறனால, கால் சைடு வந்து அதிகமா இருக்கறனால அதை ஆட் பண்ணிக்கிறோம் அந்த டிஃபரண்ட்ட. அப்ப 24,006 வந்துருச்சு. அப்போ நமக்கு இந்த இடத்துல 174 அப்படிங்கிற காம்பனேட்டிவ் வந்திருக்கு. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, 150ஆவும் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். 200ஆவும் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் 150ல இருந்து அதிகமாக 175 சரி பகுதியா இருக்கறனால 150ம் எடுக்கலாம், 200 எடுக்கலாம். நான் 200 சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க 150 கூட வச்சு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் 200 பாயிண்ட் பிளஸ் 200 பாயிண்ட் மைனஸ் எடுக்கும்போது 23,800 கால். இதுக்கு 206 இன்ட்ரின்சிக் வேல்யூ, 400 அப்படிங்கிற டோட்டல் ஏரியா. 24 200 புட்டுக்கு 194 இன்ட்ரின்சிக் வேல்யூ, 400 டோட்டல் ஏரியா. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது ட்ரேடிங் வியூல மார்னிங்லயே நம்ம வந்துட்டு அதற்குண்டான கண்ட்ரோல் ஏரியா, பேரல் ஏரியா எல்லாமே லெவல்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. இங்க பாருங்க கரெக்ட்டா மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆனதுமே ஒரு ஃபிளாட் ஓப்பன் ஆனதுமே ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் குடுத்தாங்க. அந்த அப் ட்ரெண்ட் போகும்போது 24,200 கால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் நமக்கு மார்க்கெட் வந்துட்டு கால் செல்லர் பேனிக் ஏரியாவா இருந்தது. ஆக்டிவ் கான்ட்ராக்ட் நீங்க மதியம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 24,100 கால் புட்ன்னு ஒரு ஸ்ட்ராடல் 2 ஸ்ட்ராடல் குடுத்திருந்தாங்க. அப்ப இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது மார்க்கெட்ட. சோ இத இடத்துல நமக்கு என்ன நடந்தது? அப்ப 24,200 வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல 23,800 கால் 400க்கு மேல இருக்காங்க. அப்ப வந்து ஒரு புல்லிஷ் வாய்ப்பு கிடைச்சாச்சு. 24,200 புட் பார்த்தீங்கன்னா 194க்கு கீழ இருக்காங்க. சோ மார்க்கெட் வந்துட்டு மேல போறதுக்குண்டான அனைத்து வகைகளும் குடுத்துட்டாங்க. ஆனா ஸ்ட்ராடல் வந்துருச்சு. ஆக்டிவ் கான்ட்ராக்ட் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இருவழி சாலையில போறோம். எதிர்ல வண்டியே வரல. அப்போ முன்னாடி இருக்கிற வண்டிய நம்ம ஓவர்டேக் எடுத்துட்டு போகலாம். அப்போ நம்ம எடுத்துட்டு போகாத ஒண்ணு தான் இந்த இடத்துல குறை. ஏன்னா எதுக்கால வண்டி வரல. ஏன்னா 24,200 புட் வழி விட்டுட்டாங்க. ஆனா அந்த இடத்துல நம்ம வந்து ஃபெயிலியர் பண்ணனால எதிர்ல வண்டி வர தொடங்குது. அதோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறத இங்க நீங்க பார்க்கணும். அப்ப கரெக்ட்டா கால் செல்லர் பேனிக் பிளேஸ்ல சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபெயிலியர் நடக்குறாங்க. இந்த ஃபெயிலியர் நமக்கு என்ன மாரி தாக்கத்தை குடுத்தாங்க அப்படிங்கிறத பாருங்க. இங்க பாருங்க 23,800 கால் நமக்கு ரூ. 400 அப்படிங்கிற டோட்டல் ரேஞ்ச் இந்த இடத்துல தக்க வைக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து அந்த நேரத்துல இருந்து மேல இருக்காங்க. இவங்க 400 சப்போர்ட் பண்ண பார்க்குறாங்க. இவங்க 400க்கு கீழ வர்றாங்க. இவங்க 400க்கு கீழ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 24,200 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ரூ. 194 தாண்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு காமா எஃபெக்ட்ல பார்த்தீங்கன்னா, 100 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு புட் இன்கிரீஸ் ஆகுறாங்க. கால் வந்து பார்த்தீங்கன்னா, 400ல இருந்து கிட்டத்தட்ட ரூ. 280 வராங்க. ரூ. 120 இறங்குறாங்க. இவங்களும் அதே ரூ. 120 ஆட் ஆகுறாங்க. சோ எந்த மாரினா, இது ஒரு சீசா விளையாட்டு போல, ஒரு முறை கீழ வந்ததுமே இன்னொரு முறை மேல போற மாரி நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல கால் ஆப்ஷன் அதனுடைய டோட்டல் ஏரியா 400 விட்டு குடுக்கும்போது, 24,200 புட் ஆப்ஷன் அவங்க 194ல இருந்து அப்படியே ஜம்ப் ஆகுறாங்க. அதனுடைய வேகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்க ரிசர்ச் பண்ணியிருந்தா போதும். இதுல என்னன்னா நெறைய பேர் வந்துட்டு இத வந்து பதிவ ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எனக்கு அனுப்பியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, இந்த மாரி விடயம் என்னன்னா, நமக்கு ஒரு நெகட்டிவ் மெசேஜஸ் எல்லாம் வரும். அத நம்ம பெருசா எடுத்துக்க மாட்டோம். ஆனா, இந்த மாரி மெசேஜஸ் வரும்போது, நெறைய பேர் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க. அதே மாரி அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்றாங்க அப்படிங்கும்போது, மிகுந்த சந்தோஷம் அடையுது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அத வந்து பாருங்க. இன்னைக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் முடியும்போது 24,200 கால் புட் அதிகமான வர்த்தகம் நடந்திருக்காங்க. அவங்க தான் ஸ்ட்ராடல் பண்ணியிருக்காங்க. அதே மார 24,100 கால் 24,000 புட் அதிகமா நடந்திருக்கு. அப்போ 24,050 ரொம்ப ரொம்ப முக்கியம். 24,050க்கு மேல சந்தை இருப்பதும், 24,050க்கு கீழ சந்தை இருப்பதும், அதே போல 24,200க்கு மேல், 200க்கு கீழ் இந்த மார மார்க்கெட்ட பிரிச்சு பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இப்ப குளோசிங் பிரைஸ் நமக்கு இன்னும் வராதனால, நமக்கு வந்துட்டு நீங்களே குளோசிங் முடிஞ்சதுமே இதே மார ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் எங்க 25 புள்ளிகளுக்கு கம்மியா இருக்கோ, அந்த ஸ்ட்ரைக்க நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப ஆப்ஷன் செயின்ல இம்ப்ளைட் வால்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கலாம். இம்ப்ளைட் வால்டி மிஸ்மேட்சா தான் இருக்கிறாங்க. இந்த மிஸ்மேட்சா இருக்கும்போது மூவ்மெண்ட் அதிகமா இருக்கும். ஆனா, எப்போ இம்பேலன்ஸ்டா இருக்கிறாங்களோ, கால் சைடு தான் இம்பேலன்ஸா இருக்காங்க. அதாவது கம்மியா இருக்கிறாங்க. இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல சஸ்டெயின் ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா, மார்க்கெட் வந்துட்டு அப்படியே மேல் நோக்கி போறக்கு வாய்ப்பா இருக்கலாம். ஆனா, புட் சைடு வந்துட்டு அதிகமா இருக்கிறனால, இவங்க ஓப்பனுக்கு கீழ அதாவது மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழ இருக்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா, புட் செல்லர் பேனிக் ஆகக்கூடிய சிச்சுவேஷன் தான் மார்க்கெட் நல்லா இறங்கறக்கும் வாய்ப்பா போயிடும். இது 2மே ப்ராபபிலிட்டி இருக்கு. இது எப்படி இருக்கு அப்படிங்கிறதை நாளை தினம் ஆய்வு செய்து கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம்.